வடக்கு செய்யூர் செல்லும் சாலை அன்று வழக்கத்திற்கு மாறாக பரபரப்பில் சிக்கி கிடந்தது. சாலையோரம் கூடியிருந்தவர்களின் முகத்தில் ஒருவித அமானுஷ்ய பீதி. யாராலும் அந்த பயங்கரத்தை நம்ப முடியவில்லை. அண்ணனே தம்பியை பைக்கில் அழைத்துச் சென்று நள்ளிரவில் கழுத்தை அறுத்து கொன்றிருக்கிறார். ஒன்னு மண்ணாக சுற்றித் திரிந்த அண்ணனே தம்பியை எதற்காக கொன்றிருப்பார் என்ற கேள்விதான் அந்த ஊர் முழுவதும் விடை தெரியாமல் சுற்றிக் கொண்டிருந்தது. கொல்லப்பட்டவர் சுபாஷ். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்துள்ள அம்மனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு வயது 27. இவரது பெரியப்பா மகன் சுரேந்தர். இருவரும் உறவினர்கள் என்பதை தாண்டி நண்பர்களாக நெருங்கி பழகியுள்ளனர். மரக்காணம் பகுதியில் உள்ள மின்வாரியத்தில் தற்காலிக பணியாளர்களாக இருவரும் வேலை பார்த்து வந்துள்ளார்கள். வேலைக்கு செல்வதில் தொடங்கி ஊர் சுற்றுவது வரை இருவரும் ஒன்னு மண்ணுமாய் சுற்றி வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று இரவு சுபாஷ் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். நள்ளிரவு 12:30 மணியளவில் வீட்டிற்கு வந்த சுரேந்தர் அவசர வேலை என கூறி சுபாஷை எழுப்பியுள்ளார். இந்த நேரத்தில் என்ன அவசர வேலை என எந்த கேள்வியும் கேட்காமல் சுபாஷ் பைக்கை எடுக்க சுரேந்தர் பின்னால் அமர்ந்து சென்றிருக்கிறார். ஊரை தாண்டி 1 கிலோமீட்டர் சென்றதும் இதுவரை அமைதியாக இருந்த சுரேந்தர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சுபாஷின் கழுத்தை கரகரவென அறுத்திருக்கிறார். என்ன நடக்கிறது என்று நிதானிப்பதற்குள் சுபாஷ் இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார். அதன் பிறகும் ஆத்திரமடங்காத சுரேந்தர் மயங்கி கிடந்த தம்பியின் கழுத்தை மீண்டும் அறுத்து கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். வீட்டை விட்டு சென்ற சுபாஷ் நீண்ட நேரமாகியும் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த அவரது அப்பா செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறார். ஆனால் சுபாஷ் போனை எடுக்கவில்லை. சுரேந்திரனின் போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுபாஷின் தந்தை மகனை தேடி அந்த கும்மிருட்டில் அலைந்து திரிந்திருக்கிறார். அப்போதுதான் சாலையோரம் பைக் சரிந்து கிடப்பதும் அருகிலேயே சுபாஷ் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதும் தெரிய வந்துள்ளது. உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த சுரேந்தரை கைது செய்து விசாரித்துள்ளனர். அவர் அளித்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர வைத்திருக்கிறது. சுரேந்தருக்கு அதீத சாமி பக்தி உள்ளது. அவர் மீது அடிக்கடி சாமி வருவது வழக்கமா? கடந்த சில நாட்களாக சுரேந்தர் மீது வந்த சாமி நரபலி கேட்டதாகவும் அதற்காக அவர் சுபாஷை நள்ளிரவில் அழைத்துச் சென்று கழுத்தை அறுத்து கொன்றதாகவும் கூறியிருக்கிறார். பொதுவாக பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகுதான் நரபலி கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் சுரேந்தர் சுபாஷை கொன்ற இடத்தில் பூஜைக்கான எந்த தடயங்களும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் இந்த கொலைக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் விசாரித்துள்ளனர். அப்போதுதான் இருவரும் ஒரே பெண்ணை காதலித்ததாகவும் அதனால் ஏற்பட்ட சண்டை காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சுரேந்தர் மாற்றி மாற்றி பேசி போலீசாரை குழப்பியதாக சொல்லப்படுகிறது. முழு விசாரணைக்கு பிறகே இந்த கொலைக்கான பின்னணி தெரிய வரும். தம்பியை அழைத்துச் சென்று அண்ணனே கழுத்தறுத்து கொலை செய்திருப்பது அம்மனூர் கிராமத்தை அமானுஷ்ய பீதியில் உறைய வைத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.